எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்வதற்கு நம்மிடம் ஒரு கதை ஒன்று இருக்கிறது. 2 குடும்பத்துக்கு பங்காளி சண்டை. இந்த சண்டை ஏன் நடக்குதுன்னா, 2 குடும்பத்துக்கும் சொந்தமான வயலுக்கு நடுவுல ஒரு பாதை போகிறது. ஒரு 3 அடி அளவிலான அந்த பாதைக்காக இந்த 2 தரப்பும் அவ்வப்போது மோதிக்கொள்கிறது. அது மாதிரி மோதிக்கொள்ளும்போது முதல்ல வாய் சண்டைய ஆரம்பிச்சு, அடுத்து கைகலப்பாகிறது. ஒரு கட்டத்தில இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள ஈட்டியால குத்தி 3 பேர கொன்னுட்டாங்க. இந்த வழக்கு சங்ககிரி நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் நடந்தது. கொல்லப்பட்டவருடைய பெயர் கருப்பண்ண கவுண்டர். அவரும் அவருடைய மகனும் ஈட்டியால் குத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். இன்னொருத்தரும் அந்த சண்டையில் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆக 3 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருடைய பெயர் பழனிசாமி. அநேகமாக இந்த கதை யாரோட கதைன்னு இந்நேரம் எடப்பாடி பழனிசாமிக்கு விளங்கி இருக்கும். வெல்கம் டு நியூஸ் ரோஸ். பழைய கதைகளை எல்லாம் பேசினா எடப்பாடியோடைய பவுசி பல்லிழிச்சிடும் அப்படிங்கிறது எடப்பாடிக்கே தெரியாமல் போனதா ஆச்சரியமாக இருக்கிறது. தேர்தல் காலத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தோல்வி பயத்தில் விரக்தியில் படுதோல்வி பழனிசாமி கண்ணாபின்னான்னு பழைய வதந்திகள் பழைய கிசுகிசுகளை எல்லாம் மேடையில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் நாம் சொல்லுவது கிசுகிசு அல்ல. பங்காளி குடும்பத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துக்கும் சண்டை நடந்தது. அதில் எடப்பாடியின் பங்காளியான கருப்பண்ண கவுண்டர் கொல்லப்பட்டார். கருப்பண்ண கவுண்டருடைய மகனான சோமசுந்தரம் கொல்லப்பட்டார். இவர்களுடைய கொலை பின்னணியில் இருந்ததாக சதி குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி மீது சுமத்தப்பட்டது. அதற்கு பிறகு எப்படி அந்த கேஸ்லேருந்து எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தாருன்னா, கட்ட பஞ்சாயத்து செய்தார், சமரசம் செய்து சாட்சிகளை பல்ட்டி அடிக்க வைத்தார். அதன் பிறகுதான் வழக்கு தள்ளுபடியாகி எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி வெள்ள வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். வெள்ள வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த பழனிசாமிக்கு அரசியல் ஆர்வம் ஏற்பட்டது. இதுக்கு காரணம் என்னன்னா, கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய அண்ணன் தம்பிகளும் தலைமறைவாக இருந்தபோது அந்த காலத்தில் அதிமுகவில் கோலச்சி கொண்டிருந்த தலைவர் ஒருத்தர் நம்ம பயதா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை ஜாமீனில் கொண்டு வந்து அவரை அந்த வழக்கிலிருந்து காப்பாற்றியதாக சொல்கிறார்கள். ஸோ அரசியலாக இருந்தால் இந்த அளவுக்கு நம்மளால் ஒரு அதிகாரத்தை செலுத்த முடியும் என்கிற எண்ணம் எடப்பாடிக்கு அப்போதே ஏற்பட்டது. இதை அடுத்து தான் அவர் அரசியலுக்கு நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தேர்தலில் போட்டி போடுறாரு. அவங்க ஊரில் சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டி போடுறாரு. இப்போவும் கூட அவர் எதிர்த்து நிற்பவர் அவருடைய பங்காளி தான். கொலை வழக்கில் பழனிசாமி மீது இருந்த கரை அகலாமல் இருந்த நேரம் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊர் கருப்பண்ண கவுண்டரை போட்டு தள்ளின குரூப் இது அப்படின்னு தெரியும். அதனால் எடப்பாடி பழனிசாமி அந்த பஞ்சாயத்து தேர்தலில் தோற்று போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத்து தேர்தலில் தோற்று போயிட்டாலும் எடப்பாடிக்கு அரசியல் ஆசை விடவில்லை. அவர் செங்கோட்டையனிடம் போய் அறிமுகமாகிறார். இப்போ தாவேக்காவில் இருக்கிறாரே, அதே செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை தன்னுடைய அல்லக்கையாக சேர்த்துக்கொள்கிறார். அதற்கு பிறகு சிலுவம்பாளையத்தில் கிளை செயலாளர் பதவியில் அவரை உட்கார வைக்கிறாரு. எம்ஜிஆரின் இறப்புக்கு பிறகு அதிமுக 2ஆக உடையும் போது செங்கோட்டையன் ஜெயலலிதா அணியில் போய் சேர்ந்துடுறாரு. செங்கோட்டையனுடைய அல்லக்கை என்கிற அடிப்படையில் இயல்பாகவே பழனிசாமியும் அந்த அணிக்கு போகிறார். 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுவதற்கு பழனிசாமிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சேவல் சின்னத்தில் பழனிசாமிக்கு வெற்றியும் கிடைக்கிறது. இதற்கு பின்னாடி இருந்து செயல்பட்டவர் செங்கோட்டையன். தான் யாருக்கெல்லாம் சீட்டு வாங்கி கொடுத்தோமோ அவங்க எல்லாரும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என அவர் மிக கடுமையாக அந்த தேர்தலில் வேலை பார்த்தாருன்னு சொல்கிறாங்க. 1999ஆம் ஆண்டு மறுபடியும் அதே தொகுதியில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு பழனிசாமிக்கு கிடைக்கிறது. அப்போதும் வெல்கிறார். 91ஆம் ஆண்டு வரை தொழில் ரீதியாக பழனிசாமியை எடப்பாடி பழனிசாமின்னு யாரும் அப்போ கூப்பிட மாட்டாங்க. வெள்ளமூட்டா பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா வெள்ளம் விட்டுறது தான் பழனிசாமியுடைய தொழிலாக இருந்தது. வெள்ளம் விற்று கொண்டிருந்தவர் தன்னுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சக்கரையும் சேர்த்து விற்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகு சில தரப்பினர் அவரை சக்கர பழனிசாமி அப்படின்னு செல்லமாக கூப்பிட ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா அவர் 2 முறை 3 முறை எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு தான், எம்பி தேர்தலெலாம் நின்னதுக்கு பிறகு தான் அவரை ஊர் பெயரோடு சேர்த்து எடப்பாடி பழனிசாமின்னு கௌரவமாக கூப்பிட ஆரம்பித்தார்கள். அதுக்கு முன்னாடி அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கர பழனிசாமி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வெள்ளமுட்டா பழனிசாமி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சிலுவம்பாளையம் சில்லற பைய பழனிசாமி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கருப்பண்ண கவுண்டரை போட்ட கொலகார பைய பழனிசாமி அப்படின்னா அவருக்கு பெயர்கள் இருந்திருக்கின்றன. 2 முறை அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு கட்சியிலும் அவருடைய முகம் 4 பேருக்கு தெரிய ஆரம்பித்தது. யாரால் இந்த கட்சியில் அடையாளம் காட்டப்பட்டு அல்லக்கையாக சேர்த்து கொள்ளப்பட்டு வளர்க்கப்பட்டாரோ அதே செங்கோட்டனையே அவர் புறந்தள்ளி விட்டு வேகமாக முன்னேற ஆரம்பித்தார். சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக தொடங்கிய அவருடைய அரசியல் பயணம் சில ஆண்டுகளிலேயே மாவட்ட செயலாளர் பதவி வரை வெகு வேகமாக எக்ஸ்பிரஸ் வேகத்தில் உயர்ந்தது. 1996ஆம் ஆண்டு எலெக்ஷனில் எடப்பாடி தொகுதியில் அவர் தோல்வியடைகிறார். 98ஆம் ஆண்டு எம்பியாக திருச்செங்கோட்டில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். 99ஆம் ஆண்டில்
மறுபடியும் எம்பியாக அவர் வந்து போட்டியிட்டு தோல்வி அடைகிறார். 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் தோல்வி இப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி ஒரு காலகட்டத்தில் தோல்விகளை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டே இருக்கிறார். இப்போ அவர் வந்து 11 தேர்தலில் தோத்த பழனிசாமி, படுதோல்வி பழனிசாமி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்னா அதையெல்லாம் அவர் மன உறுதியுடன் தாங்கிக் கொள்கிறார் என்றால் அவருடைய அரசியல் பயணத்தில் ஏற்கனவே இது மாதிரி தொடர் தோல்விகளை சந்தித்து புடம்போட்ட பழனிசாமியாக அவர் இருக்கிறார் என்பதுதான் இதுக்கு காரணம். தொடர்ச்சியாக தோற்றதால இப்பவே கட்சி பதவியெல்லாம் ஃபியூஸ் புடுங்கப்பட்டு விட்டது. எத்த தின்னா பித்தம் தெளிவுங்கிற கணக்கில் பதவியை பிடிக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சவர் சசிகலா குடும்பத்தை சார்ந்த ராவணன் பக்கமாக ஒதுங்கினார். எப்படி ஒரு காலத்தில் செங்கோட்டையனுக்கு அல்லக்கையாக அரசியல் வாழ்க்கையை தொடங்கினாரோ அதே போல அரசியலில் தனக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்ட காலத்தில் ராவணனுக்கு அல்லக்கையாக அந்த குடும்பத்தின் விசுவாசியாக ஆக தொடங்கினார். இதற்கு பிறகு 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராவணன் மூலமாக சசிகலாவிடம் சொல்லப்பட்டு இவருக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. சசிகலா குடும்பத்துடைய ஆதரவில் அமைச்சர் பதவியும் அவருக்கு வந்து கிடைக்கிறது. ராவணனை கடந்து திவாகரன், சசிகலா அப்படின்னு சொல்லிட்டு மன்னார்குடி குடும்பத்துடைய எல்லாருடைய ஆதரவும் இவருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. இதுக்கு வந்து நல்ல சாட்சி. இவர் என்னவெல்லாம் வேலைகளை செய்து அவர்களுடைய அன்பை பெற்றிருப்பாருங்கிறத நம்ம கூவத்தூர்லேயே பார்த்தோம். கூவத்தூரில் நேரடியாகவே பார்த்தோம். சசிகலா காலில் மண்புழு போல தவழ்ந்து ஊர்ந்து போய் பதவியை பெற்றாரு. இதே வேலையை தான் அவர் ராவணனுக்கு, திவாகரனுக்கு, சசிகலாவுக்குன்னு எல்லாருக்குமே செஞ்சுருக்கிறாரு. சேலத்தில் சில்வாக்குடன் ஒரு காலத்தில் வலம் வந்த ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து செம்மலை, அவரை இவர் வந்து சசிகலா குடும்பத்துடைய ஆதரவுடன் ஓரங்கட்டினார். ஜெயலலிதாவுடைய பிரச்சார பயணங்களை எல்லாம் வகுப்பதன் மூலமாக ஜெயலலிதாவிடம் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையனை சசிகலா குடும்ப ஆதரவுடன் காணாமல் போக செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. தன்னை அரசியலுக்கு எந்த செங்கோட்டையன் கொண்டு வந்தாரோ அந்த செங்கோட்டையனையே சசிகலா குடும்பத்திடம் போட்டு கொடுத்து அவரை சீன்லேருந்து தள்ளி வச்சது பழனிசாமியுடைய சாதனைகளில் ஒன்று. அதே நேரத்தில் சசிகலா குடும்பத்தின் மீதான அவருடைய விசுவாசம் அதிகரித்து கொண்டே போனது. இதனால் கட்சியுடைய உள் விவகாரங்களையும் வருவாய் சார்ந்த விவகாரங்களையும் கவனிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்கப்பட்டார். நம்ம பையன் ரொம்ப விசுவாசமாக இருப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவும் தினகரனும் இவர்கிட்ட வந்து எல்லா பொறுப்புகளையும் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற கலெக்ஷனை நீ பார்த்துக்கோ, இங்கே இருக்கிற கலெக்ஷன் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவரிடம் காசு பணம் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்களை பார்த்துக்கிறதுக்கும் அவரை வந்து அனுமதிக்கிறாங்க. ஆட்சியிலும் கட்சியிலும் அதிகாரம் செலுத்துவதற்கு அப்போ வந்து ஜெயலலிதாவிடம் 4 அணி ஒன்று இருந்துச்சு. அந்த 4 அணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், KP முனுசாமி அவர்கள், வைத்தியலிங்கம் அவர்கள் ஆகிய 4 பேர் வந்து இடம்பெற்றிருந்தார்கள். இதில் முனுசாமிக்கு சசிகலானாலே ஆகாது. அதனால் சசிகலா அம்மா கிட்ட எதோ போட்டு கொடுத்து முனுசாமியை நீக்கிட்டு அதற்கு பதிலாக பழனியப்பன் அப்படின்னு ஒருத்தரை வந்து சேர்த்து வச்சுருந்தாங்க. இந்த 4 அணியில் இருந்த OPS, நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் வந்து பழனிசாமி அளவுக்கு தனக்கு குனிவதில்லை அப்படின்னு கோவப்பட்டு சசிகலா அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு செக்கு வைக்கிறதுக்காக 4 அணியில் கூடுதலாக ஒருத்தரை சேர்த்தாங்க. அந்த கூடுதலாக சேர்க்கப்பட்டவர் தான் சிலுவம்பாளையம் சில்லறை பயலான பழனிசாமி. இந்த காலகட்டத்தில் அந்த 5 அணியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டார் மாதிரி ஜொலித்தார். அவர் மீதான புகார்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. சீஃப் கலெக்ஷன் ஏஜென்ட் அப்படின்னு கட்சி வட்டாரங்களில் செல்லமாக அழைக்கப்படும் அளவுக்கு அவர் வந்து கொள்ளையடித்தார் அப்படின்னு அதிமுக வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது. வருமான வரித்துறையும் தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமி வீட்டை உடனடியாக சோதனையிட வேண்டும்னு ஒரு எலெக்ஷன் அப்போது காங்கிரஸ் தலைவராக இருந்த EVK இளங்கோவன் வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு கலெக்ஷனில் சூப்பர் ஏஜென்ட்டாக இருந்தார் பழனிசாமி. கொக்கோ கோலா ஆலைக்கு அனுமதி வழங்கியதில் தொடங்கி பல முறைகேடுகளில் பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டன. எந்த விசாரணையும் நடக்காமல் அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்தது. அரசு கான்ட்ராக்ட் எடுத்து மணல் அள்ளியதன் மூலமாக பரவலாக அடையாளம் காணப்பட்டவர் சேகர் ரெட்டி. மணல் கான்ட்ராக்ட் கொடுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சராக அப்போது இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. சேகர் ரெட்டி நடத்திய நிறுவனங்கள் ஒன்றான பாலாஜி டோல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநர்களாக ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தியான சுப்பிரமணிய பழனிசாமி. சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது. அங்கு ஏராளமான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. வங்கியுடைய தலைவர் அறையிலும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த கூட்டுறவு வங்கியுடைய தலைவராக இளங்கோவன் என்பவர் இருந்தார். இந்த இளங்கோவன் என்பவர் எடப்பாடி பழனிசாமியுடைய வலது இடதுன்னு 2 கரமாகவும் செயல்பட்டவர். வருமான வரித்துறை சோதனைக்கு ஆளாகி CBI-யால் கைது செய்யப்பட்ட சேகர் ரெட்டி, சட்டவிரோதமாக புதிய ரூபாய் நோட்டுகளை பதுக்கி வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட சந்திரகாந்த் ராமலிங்கம், வருமான வரித்துறை சோதனைக்கு ஆளான இளங்கோவன் இப்படின்னு பல கிரிமினல்களுக்கு பின்னாடி இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான். அப்படியாப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலை. வெள்ளமுட்டை டு எடப்பாடியார் அப்படின்னு சொல்லிட்டு
ஆனந்தவிடன் எழுதிய ஒரு கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த கட்டுரை இணையத்தில் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் வாசித்து பாருங்கள். இது எடப்பாடி பழனிசாமி 2017ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தவரை அவருடைய ட்ராக் ரெக்கார்டு எப்படி சிலுவம்பாளையத்தில் ஒரு கொலை நடக்கிறது, கருப்பண்ண கவுண்டர் அவருடைய மகன் சோமசுந்தரம் கொலை நடக்கிறது. அந்த கொலைக்கு பிறகு ஒரு ஆள் அமைதிப்படை அமாவாசை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி முதல்ல போட்டியிட்ட பஞ்சாயத்து தேர்தலில் தோல்வியடைந்த பழனிசாமி எப்படி முதல்வர் நாற்காலியை வரைக்கும் மக்கள் செல்வாக்கே இல்லாமல் பிடிச்சார் என்பதற்கான கதையை தான் ஆனந்தவிடன் என்று எழுதியிருந்தது. 2017க்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இதுபோல பல கொலை சாதனைகளை செய்திருக்கிறார். அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருப்பது கொடநாடு கொலை வழக்கு. இன்னி வரைக்கும் கொடநாடு கொலை வழக்கு அவர் தலையின் மீது கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அந்த கத்தி இறங்கலாம். அந்த கத்தியை யார் பிடிச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த கேஸை நாம் விரைவாக நடத்த முடியாமல் என்னவெல்லாம் முட்டுக்கட்டைகளை போட முடியுமோ ஒன்றிய அரசு துறை நிறுவனங்கள் மூலமாக பாஜக போட்டுக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேச தொடங்கினால் இதுபோல அந்த காலத்தில் இருந்த கொலை வழக்கை பற்றி பேச வேண்டியிருக்கும். எடப்பாடியுடைய மகனான மிதுனை பற்றி பேச வேண்டியிருக்கும். மிதுனுக்கும் கோடம்பாக்கத்துக்கும் என்னென்ன தொடர்புங்கிறத பற்றி எல்லாம் பேச வேண்டியிருக்கும். அதையெல்லாம் பேசுவதை எடப்பாடி விரும்புகிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. அடுத்தடுத்து அவர் நாக்கு எவ்வளவு நீளுகிறதோ அதற்கு ஏற்றாற் போல் தான் எதிர்த்தரப்புடைய நாக்கும் நீளும் என்று அவருக்கு எச்சரிப்பதற்காக நம்ம கடமைப்பட்டிருக்கோம். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.